அதாவது அண்ணன் விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் குறிப்பாக திமுகவை திக்குமுக்காட வைத்திருக்கிறது. திமுக கதறிக் கொண்டிருக்கு, பதறிக் கொண்டிருக்கு. நாள்தோறும் எங்களுக்கு எதிராக பல வன்முறைகளை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறாங்க. பல அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே அண்ணன் விஜய் அவர்களுக்கு மக்கள் தன்னியல்பாக தானாக கொடுத்த அந்த பெரும் ஆதரவு என்பது ஆளும் கட்சியை நடுங்க வைத்திருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். திருச்சி என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது அண்ணன் விஜய் அவர்களுடைய பயணம். அரியலூர் என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. இரவு 12, 1 மணி வரைக்கும் மக்கள் காத்திருந்தாங்க. நேரமின்மையின் காரணமாக, காவல்துறையுடைய நெருக்கடி காரணமாக பெரம்பலூர்ல பேச முடியல. அரியலூர்ல மக்களை சந்தித்து தலைவர் பேசினாங்க. நாகப்பட்டினத்தில மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருந்தது. திருவாரூரில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் மக்கள் கடல் அலை போல் திரண்டு வராங்க என்றால், மிகப்பெரிய ஒரு மாற்றம் 2026ல நடைபெறப் போகிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த மக்கள் சந்திப்பை நம்ம பார்க்கலாம்.